அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாட்கள் அபு முவைஹிபா அவர்களை அழைக்கிறார்கள். அந்த நபித்தோழரை, அல்லாஹுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடிய நபித்தோழர் சொன்னார்கள், அபி முவைஹிபா வா, பக்கீயிற்கு செல்லுவோம், அங்கு செல்ல வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். ஜன்னத்துல் பக்கி சஹாபாக்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு கபருஸ்தான், இன்றளவும் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி, அங்கு செல்லுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். சென்றார்கள். அங்கு சென்று அங்கு கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் கூறி அவர்களுக்காக துஆவை செய்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அக்பலத்தில் ஃபிதன், சோதனைகளை முன்னோக்கி இருக்கிறீர்கள். ரசூலுடைய கடைசி அறிவுரைகளை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சோதனைகளை முன்னோக்கி இருக்கிறீர்கள். இருண்ட இருளை வெட்டக்கூடிய இரவை போன்று சோதனைகள் முதலும் இறுதியுமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். முன்னால் சென்றதை விட பின்னால் வருவது மிக கடினமாக இருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்தவர்களாக சொன்னார்கள். அபு முவைஹிபாவிடத்திலே சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொர்க்கத்தையும் இந்த உலக அலங்காரத்தையும் தேர்ந்தெடுப்பதையும் அல்லாஹ்வின் சந்திப்பை தேர்ந்தெடுப்பதையும் வாய்ப்பாக கொடுத்தான். அந்த நபித்தோழர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உலகத்தில் இருப்பதையும் அதற்கு பிறகு சொர்க்கத்தையும் தானே தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னார்கள். தோழரே, இல்லை, நான் அல்லாஹ்வின் சந்திப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று கூறி அங்கிருந்து திரும்பி செல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அதற்கு பிறகு ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக ஜன்னத்துல் பக்கீயிற்கு வந்து திரும்ப செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் நோய்வாய்ப்படுகிறார்கள்.